பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கோமதி அவங்க அம்மாவோட நிலைமையை நினச்சும் இன்னும் எங்கள் அம்மாவை நான் சந்தோஷமாக பார்த்து பேச முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறதெல்லாம் நினச்சி பார்த்து கடைக்கு போன பாண்டியன் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எப்படியாவது பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன்னையும் உங்கள் அம்மாவையும் நான் ஒன்று சேர்ப்பேன்னு இங்கே கோமதிக்கு வாக்குறுதி கொடுத்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வாக்குறுதியை என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சக்திவேலும் முத்துவேலும் கோமதியை தான் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த புள்ள ராஜ்யவும் அப்படி தான் நடத்துகிறாங்க. இப்போ வரைக்கும் ராஜ் என்னவோ பெரிய குத்தம் பண்ணிட்டான்னு அவன் முகத்தை கூட பார்க்கக்கூடாதுன்னு வீட்டில் உள்ள யாரையும் பேச விடாமல பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இருக்கிற பிரச்சனை அதிகமாகவே தவிர்த்து ஒன்று சேர வாய்ப்பே இருக்காது போலயே அப்படின்னு இங்கே கடையில் வேலை பார்க்குற குமரேசன் சித்தப்பா கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு பாண்டியன். இதெல்லாம் கேட்கும்போது செந்தில் பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. என்னைக்கா இருந்தாலும் இந்த நிலைமை மாறதான் போகுது. அம்மாவும் சந்தோஷமாக அவங்க அண்ணன்களோடையும் அம்மா கிட்டேயும் பேசதான்ப்பா போகிறாங்க. நல்லதே நடக்கும், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு செந்தில். அந்த சமயம் செந்தில் மீனாவை பற்றி யோசிக்கிறாரு. பாவம் மீனாவும் அவங்க வீட்டில் போய் எவ்வளோ அவமானப்பட்டு வந்து நிற்கிறா. மீனாவும் இப்படி தானே ஆசைப்பட்டுட்டு இருப்பா நம்ம அம்மாவை மாதிரியே. எப்படியாவது மீனாவோட அம்மா அப்பாவை மீனா கூட சேர்த்து வைக்கணும், அதற்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்யணும். இத்தனை வருஷமா நம்ம அம்மா அவங்க குடும்பத்தை நினைச்சு வருத்தப்படுற மாதிரி மீனாவும் அவங்க குடும்பத்தை நினைச்சு வருத்தப்படாம அவளை எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும். அதுக்காக நான் கண்டிப்பா படிக்கணும், எனக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை நல்லபடியா கிடைக்கணும். இது மூலமா அவங்க குடும்பம் ஒன்று சேர நிறைய வாய்ப்பு இருக்கு. பாவம் மீனா என்ன நம்பி வந்திருக்கா, அவளை கண்கலங்காம பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு செந்தில். இங்க வீட்டில் கோமதி மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து கதிரால தாங்கிக்கவே முடியல. இங்கே கதிர் மெதுவாக கோமதி கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு. இங்கே கதிர் கோமதி கிட்ட, நீங்கள் இப்போ எதுக்காகமா அழுதுட்டு இருக்கீங்க? நாங்கள் உங்களுக்காக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு உங்கள் அண்ணன்களை நினச்சி அழணும்? அது மட்டும் இல்லை, என்னைக்கா இருந்தாலும் பாட்டி உங்களை தேடி இந்த வீட்டுக்கு வரதான் போகிறாங்க. நீங்களும் சந்தோஷமாக உங்கள் அம்மா கிட்ட பேசி சமாதானமாக தான் போகிறீங்க. நீங்கள் இப்படியே உங்கள் அம்மாவை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் நினச்சி அழுதுட்டு இருந்தா பிரச்சனை என்ன முடியவா போகுது? அதெல்லாம் இல்லைல்ல. நீங்கள் உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. பேசாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் இருங்கம்மா, நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோமதி கதிர்கிட்ட, ஏதோ நான் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னு என் மேலே இருக்க கோவத்தில் நீ பேசாமல் இருந்தப்ப எவ்வளோ மனசு வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்கிட்ட ஆசையாக பேச மாட்டியா, அம்மானு கூப்பிட மாட்டியா, உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு எவ்வளோ ஆவலாக உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அதே மாதிரி தானே எங்கள் அம்மாவும் என்ன நினச்சி ரொம்பவே வேதனைப்படுவாங்க. கோமதி என்கிட்ட பேச மாட்டாளா? கோமதி கிட்ட பேசி நான் எப்பயும் போல சிரிக்க மாட்டேனா? கோமதி கூட நான் இருந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு எங்கள் அம்மா என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க போய் தான் எங்கள் அண்ணன் வெளியில் போன்னு சொல்லிட்டான். பேசாமல் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இதே வீட்டில் வச்சு நான் நல்லா பார்த்துக்கணுன்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் செய்ய முடியாத நிலமையில நான் இருக்க போய் தான் எனக்கு இவ்வளோ அழுக வருதுடா அப்படின்னு சொல்லி இங்கே மனசு வேதனைப்பட்டு இங்கே கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கோமதி. நீங்கள் இந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கீங்க, அப்பா உங்களை அப்படி பார்த்துக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்காம உங்கள் அண்ணன்களால் தாம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது கண்டிப்பாக அவங்களோட மனசு மாறதான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்படியே அழுதுட்டு இருந்தா ஒன்றும் நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்றாரு கதிர். நான் மீனா ராஜேன்னு எங்க எல்லாரோட நிலைமையும் இப்படிதான் இருக்கு. எப்படியாவது எங்க பெத்தவங்க எங்களை ஏத்துக்கணும், எங்ககிட்ட நல்லபடியா பேசணும், அம்மானு கூப்பிட்டு எங்க தேவைங்க எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா அப்படி ஒரு நாள் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. அது மட்டும் இல்ல, மயிலு உங்க அப்பாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதால இந்த கஷ்டம் அவளுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. என்னதான் இருந்தாலும் மயிலு நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க கோமதி. இங்க வீட்டுல கோமதி ராஜேன்னு எல்லாரும் நடந்த விஷயத்த பத்தி யோசனை பண்ணி ரொம்ப மனசு வேதனையில அழுதுகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்க பாண்டியன் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க வீட்டுல அம்மா ராஜேன்னு குடும்பமே சோகமா இருக்கும்போது இப்ப ஹனிமூன் போற விஷயத்த பத்தி அப்பா கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ பேசணும்னா சரிப்பட்டு வராது. பேசாம ஹனிமூன் போற விஷயத்த பத்தி அப்பாவே பேசும்போது நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க சரவணன் மெதுவா மயில்கிட்ட சொல்ல, இதை கேட்கும்போது மயிலுக்கு ரொம்ப கோவம் வருது. நாம எங்கேயாவது வெளியில போகணும்னு நினைக்கும் போது தான் வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. எப்போதான் நாங்கள் வெளியூருக்கு ஊர் சுத்த பார்க்க போக முடியுமோ தெரியல. மாமாவும் இப்போ அத்தையை பற்றியே வருத்தப்படுறாங்களே தவிர்த்து எங்கள் விஷயத்தை பற்றி கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி மயில் இன்னொரு பக்கம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பாண்டியன் ஒரு முடிவெடுக்கிறாரு. ஏற்கனவே நம்ம சரவணனும் மயிலும் வெளியூருக்கு ஊர் சுற்றி பார்க்க போட்டோன்னு நம்ம தான் ஒரு முடிவெடுத்தோமே. பேசாமல் குடும்பமாக போய் ஏதாவது ஒரு இடத்துல நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தா என்ன? அப்போ தான் கோமதியோட மனசும் கொஞ்சம் ஆறுதல் அடையும். வீட்டிலையே இருக்க போய் தான் நடந்த பிரச்சனையை நினச்சி ராஜி மட்டும் இல்லாமல் கோமதி வருத்தப்பட்டு இருக்காங்க. இவங்கள எங்கேயாவது வெளியூர் கூப்பிட்டு போனால் என்ன அப்படின்ற மாதிரி பாண்டியன் யோசிக்கிறாரு. நாம் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்ட பாண்டியன் தான் எடுத்த முடிவை எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு.
ஆமாம், ஏற்கனவே நான் சரவணனும் மயிலும் இங்கே வெளியூருக்கு ஊர் சுற்றி பார்க்க போயிட்டு வரட்டும்னு சொன்னோம்ல, அந்த முடிவில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. மீனா செந்தில், கதிர்ராஜின்னு இவங்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பெருசாக எங்கேயும் சுற்றி பார்க்கலாம் போகலை. நானும் அவங்கள அனுப்பலை. ஏதோ ஒரு கோவத்தால் அப்படியே விட்டுட்டேன். இப்போ எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இங்கே மயில், சரவணன் மட்டும் இல்லாமல் எல்லாருமே எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு போய் நல்ல ஊர் சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மன நிறைவாக அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே அங்கே நேரமும் கழிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரலான்னு நான் யோசிக்கிறேன். பேசாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்தே வெளியூர் போனால் என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, பாண்டியன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போய் இருக்காங்க. மாமா எப்போ பார்த்தாலும் பணம் செலவாயிரும், அங்கே இங்கேன்னு போக வேண்டாம்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இப்படி திடீர்னு அத்தை ரொம்ப மனசு வேதனையில் இருக்கிறதுனால எல்லாருமே வெளியூருக்கு போய் சுற்றி பார்க்கலான்னு முடிவெடுத்துட்டு வரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் இப்படி திடீர்னு இவருடைய முடிவை மாற்றி சொன்னதை கேட்டு தங்கமயிலால் தாங்கிக்கவே முடியல. தங்கமயிலுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னது இது, நானும் சரவணன் மாமாவும் தானே அங்கே வெளியூர் போகலான்னு சொல்லி பிளானெல்லாம் போட்டு மாமாக்கிட்டேயும் வந்து எங்கள் அம்மா வந்து பேசிட்டு போனாங்க. இப்போ திடீர்னு குடும்பமே அங்கே எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்கிறாரு. இப்படி குடும்பமாக ஒன்று சேர்ந்து போகிறதுக்கு பேர் ஹனிமூன்லாம் இல்லையே. இவர் என்னவோ டூருக்கு அரேஞ்ச் பண்ணுறாரு போல். இப்படியே கூடவே எல்லாரும் வந்தாங்கன்னா நானும் சரவணன் மாமாவும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இப்படி போகிறதுக்கு நான் பேசாமல் வீட்டில் இருக்கிறதே நல்லது. சரவணன் மாமாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்காக மட்டும்தான் இவர் யோசிப்பார் போல். நானும் அவரும் தனியாக இருக்கணும்னு யோசிக்கவே மாட்டார் போல் அப்படின்னு சரவணனை பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில். ஆனாலும் பாண்டியன் முன்னாடி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. இதை கேட்ட கோமதி, என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டீங்க? நம்ம பசங்கள்லாம் தோளுக்கு வளர்ந்தவங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வேணால் வெளியூருக்கு போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டுங்க. நாம் எதுக்குங்க போகணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம பசங்க எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். உங்களுக்கும் நிறைய கடையில் வேலை இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை கவனிக்கிற வேலை எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படிங்க பசங்க கூட சேர்ந்து போக முடியும்? அவங்க எல்லாரும் போயிட்டு வரட்டும், நாம் 2 பேரும் பேசாமல் வீட்டிலே இருந்துடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அதுக்கு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே, இல்லை கோமதி, உனக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவே எடுத்தேன். நீ தினமும் உங்கள் அம்மாவை நினச்சும் உன் குடும்பத்தை நினச்சும் அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல. எத்தனை நாள் தான் இப்படி வீட்டுக்குள்ளேயே நீ அடைஞ்சு கிடக்க முடியும்? அதான் கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டு நம்மளும் சுற்றி பார்த்துட்டு வந்தா உனக்கும் மனசு ஆறுதலாக இருக்கும்ல. நீ எதுவும் பேசாத கோமதி, எனக்கு எல்லாமே தெரியும். பசங்களோட நாமளும் வெளியூருக்கு போகிறோம், நல்லா சுற்றி பார்க்குறோம். இனி நீ எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு வேணும். உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு உனக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து என்னாலேயே தாங்கிக்க முடியல. எல்லாமே நல்லதாக நடக்கும் கோமதி, நீ எதை பற்றியுமே யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். இப்படி பாண்டியன் எல்லாரும் முன்னாடியும் கோமதியை சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கோமதிக்குன்னு எல்லாத்தையுமே செய்யணும், கோமதி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த மயிலுக்கு தாங்கவே முடியல. மாமாவுக்கு இங்கே கோமதியத்தை மேலே எவ்வளோ அக்கறை இருக்குது. ஆனால் என்னை பற்றி கொஞ்சம் கூட என் வீட்டுக்காரர் சரவணன் யோசிக்கவே மாட்டேங்கிறாரே. அது மட்டும் இல்லாமல் புதுசாக கல்யாணமான நாங்கள் சந்தோஷமாக வெளியூருக்கு போக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, மாமாவும் அத்தையும் வேற கூட வராங்க. எனக்கு பிடிக்காத அந்த ராஜியும் மீனாவையும் கூப்பிட்டுட்டு வராங்கன்னு. நல்லதா போச்சு. எங்கே போய் நான் நல்லா சுற்றி பார்க்குறது? எப்படி நான் இவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது? இப்படி குடும்பமே கிளம்பி வெளியூர் போகிறதுக்கு பதிலாக பேசாமல் ஒன்றா எல்லாரும் இதே வீட்டில் இருந்துடலாம். வெளியூர் சுற்றி பார்க்க போகிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு பாண்டியன் மாமா எடுத்த முடிவிலேயே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச மயில் எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கே மயிலோட கல்யாணத்துக்கு அந்த கவரிங் நகையெல்லாம் வாங்கணுன்றதுக்காக ஒரு 40,000 ரூபா பணத்தை அவங்க சொந்தக்காரங்க மூலமாக வாங்கியிருக்காங்க தங்கமயிலோட அம்மா பாக்கியம். ஆனால் பாக்கியத்தோட சொந்தக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களுக்கு பணம் வாங்கி தரேன்னு சொல்லி மீனாவோட அம்மா கிட்ட தான் அந்த 40,000 ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க. இங்கே பாக்கியம் அந்த பணத்தை முழுசாக கொடுக்கவும் இல்லை, அதுக்குண்டான வட்டியவும் கெட்டவே இல்லை. அதனால இங்கே மீனாவோட அம்மா அந்த பணத்தை எப்படியாவது கேட்டு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க மீனாவோட அம்மா. அங்கே மீனாவோட அம்மா, என்னப்பா நீ 40,000 ரூபா பணத்தை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினியே, அதுக்குண்டான வட்டியும் கொடுக்கல, அசலையும் கொடுக்கல, எப்போ தான் திருப்பி தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அந்த பணத்தை நாங்கள் வாங்கலை, எங்கள் சொந்தக்காரங்க பாக்கியத்துக்கு தான் வாங்கி தந்தேன், அவங்க அவங்ககிட்ட பணத்தெல்லாம் கொடுக்கலையா, சரி வீடை காமிக்கிறேன், நீங்களே வந்து பணத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி பாக்கியத்தோட சொந்தக்காரங்க மீனாவோட அம்மாவை டைரக்டா இங்க பாக்கியத்தோட வீட்டுக்கே கூப்பிட்டு போய் விட்டுறாங்க. இங்க பாக்கியம் அந்த சமயம் மயிலுக்கிட்ட பேசிட்டு இருக்க, மயிலு போன்ல ரொம்ப அழுகுறாங்க. அம்மா, இங்க பாண்டியன் மாமாவும் வீட்டில் உள்ளவங்களும் செய்யறது சுத்தமா சரியே இல்லைம்மா. நானும் உன் மாப்பிள்ளையும் வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா இப்போ குடும்பமே கிளம்பி வெளியூருக்கு போகலாம். ஏன்னா கோமதியத்தை ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க நடந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சு ராஜியும் கோமதியத்தையும் சரியா சாப்பிட்றது இல்லை, அவங்க எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்காங்கன்றதுக்காக அவங்கள சமாதானப்படுத்தணும்னு மாமா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாருமா. குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஊர் சுற்றி பார்க்க போகிறோம், வெளியூர் போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு இங்கே வரலாம் அப்படின்னு மாமா சொல்கிறாங்கம்மா. அப்படி எல்லாரும் என் கூட வந்தா நீ சொன்ன மாதிரி நான் என்னம்மா செய்ய முடியும்? உன் மாப்பிள்ளை சரவணனை நான் எப்படிம்மா என் கைக்குள்ளே வச்சுக்கிறது?
அவரோட அண்ணன் தம்பிங்க வந்தாலே என் கூட பேசவே மாட்டாரு. நேரம் செலவழிக்க அங்கேயே தாம்மா போயிருப்பாரு. அப்புறம் நான் வெளியூர் போய் என்னம்மா பிரயோஜனம்? பேசாம எனக்கு வெளியூர் வரலாம் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துடலான்னு தோணுதுமா. இவங்க வீட்டில் அடிக்கடி முடிவை மாற்றி பேசி என்னதாம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் இங்கே பாக்கியத்துக்கிட்ட புட்டு புட்டு வச்சு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க மயில். இதை கேட்ட பாக்கியம், என்னடி மயில் இது, உன் மாமனார் பாண்டியன் ரொம்ப நல்லவர், நல்ல முடிவெல்லாம் எடுத்திருக்காருன்னு பார்த்தா இப்படி திடீர்னு முடிவை மாற்றி உனக்கு எதிரால் செயல்பட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதோ புதுசாக கல்யாணம் ஆனவங்க வெளியூர் போகிறீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். குடும்பமாக வந்தால் அது என்னடி பிரயோஜனம்? கொஞ்சம் கூட உன் மாமனாருக்கும் உன் மாமியாருக்கும் அறிவே இல்லையா? உங்களை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? அட, இப்படிப்பட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லடி அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப கோபமாக பாக்கியம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீனாவோட அம்மா பாக்கியம் வீட்டு கதவை தட்டுறாங்க. இங்கே பாக்கியம் மயிலுக்கிட்ட, கொஞ்சம் இரு மயில், ஃபோனை கட் பண்ணிடாத, மீதி கதையை வந்து பேசுகிறேன். யாரோ கதவை தட்டுறாங்க, யாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு யாருன்னு பார்க்கறதுக்காக பாக்கியம் வெளியில் போக அங்கே மீனாவோட அம்மா நிற்கிறத பாக்கியம் பார்க்குறாங்க. பாக்கியம் மீனாவோட அம்மா கிட்ட, ஆமாம் யாருங்க, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு கதவை போட்டு இந்த தட்டு தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே மீனாவோட அம்மா, நீங்கள் பாக்கியம் தானே, நீங்கள் ஏற்கனவே உங்கள் பொண்ணுக்கு கவரிங் நகை வாங்கினோன்னு 40,000 ரூபா பணத்தை என்கிட்டேருந்து வாங்கிட்டு போனீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லையே, என் சொந்தக்காரங்க கிட்ட தானே நான் பணத்தை வாங்கினேன், உங்ககிட்ட எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, அங்கே பக்கத்தில் இருந்த பாக்கியத்தோட சொந்தக்காரங்க, என்ன பாக்கியம் மறந்து போச்சா, என்கிட்ட பணம் இல்லைன்னு இவங்க கிட்ட தான் உனக்கு 40,000 ரூபா பணத்தை வாங்கி கொடுத்தேன், நீ கூட கல்யாணத்துக்கு ஏதோ பொண்ணுக்கு கவரிங் நகைலாம் வாங்கணும்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லி வாங்கினியே, அதுக்குள்ளே மறந்து போச்சா? ஏன் பாக்கியம், மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக கொடுத்துருவேன், அப்படி இல்லைனா சீக்கிரமாகவே அசலை கொடுத்துருவேன்னு சொல்லி தானே என்கிட்ட பணத்தை வாங்கினேன். இப்போ பணத்தை கேட்டு ஏன் வாசலில் வந்து நிற்கிறாங்க இந்த அம்மா? முதல்ல அந்த 40,000 ரூபா பணத்தை கொடு, இல்லை மாதம் மாதம் வட்டியவாவது கரெக்டாக கொடு. உனக்கு பணத்தை வாங்கி கொடுத்து நான் இவங்ககிட்ட காசெல்லாம் கட்ட முடியாதுல்ல, ஆளை விடுமா, நீயாச்சு இவங்களாச்சு, இனி பணத்தை நீயே கட்டிக்க பாக்கியம், உனக்குன்னு நான் உதவி செய்யவே மாட்டேன் அப்படின்னு அங்கே பாக்கியத்தோட சொந்தக்காரங்க மீனாவோட அம்மா கிட்ட பாக்கியத்தை கை காமிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்கே பாக்கியம், உங்ககிட்ட இருந்தால் 40,000 ரூபா பணத்தை வாங்கி கொடுத்தாங்களா? பணம் இருந்தால் நான் தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே. என் வீட்டுக்காரரும் சரியாக வேலைக்கு போகிறதில்ல, பண கஷ்டத்தில் இருக்க போய் தான் பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, அதான் இந்த மாதத்துக்கு உண்டான வட்டியவும் நான் அடுத்த மாதம் சேர்த்தே கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவோட அம்மா, அட சும்மா இருமா, வீடு தேடி கண்டுபிடிச்சி வந்து பணத்தை கேட்டாலே பணம் இல்லைன்னு சொல்கிற, ஒன்னால் எப்படிம்மா பணத்தை திருப்பி தர முடியும்? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு 40,000 ரூபாய்க்கு கவரிங் நகை வாங்க மட்டும் தெரியுதுல்ல, மாதம் மாதம் வட்டியை கொண்டு வந்து தரணுன்ற அறிவு கிடையாதா? ஏதோ உன் பொண்ணுக்கு ரொம்ப ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு அக்கம் பக்கத்துலலாம் பேசிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கடன் வாங்கி இந்த கவரிங் நகையெல்லாம் போட்டு தான் ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சியா? 2 மாதம் ஆகுது, அசலையும் தரலை, மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தையும் தரலை. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. நீ பணத்தை கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டே நான் அங்கேருந்து கிளம்பி போவேன், அப்படி இல்லை உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு மீனாவோட அம்மா ரொம்ப கோவமாக பாக்கியத்தை வெளியில் நிற்க வச்சு கோவத்தில் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியம் மீனாவோட அம்மா கிட்ட, எங்கள் நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க, இப்படி திடீர்னு வந்து 40,000 ரூபா பணத்தை கேட்டால் எப்படி தர முடியும்? வீட்டில் யாருமே வேலைக்கு போகலை, ஏதோ என் பொண்ணை நல்லபடியான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக நானே போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 40,000 பணத்தை என்னால் தர முடியாது, நீங்கள் போங்க, நான் உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா ரொம்ப கோவமா, அட வாயை மூடுமா, உன்னை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன், யாரும் நல்ல விதமாக சொல்லவே இல்லை, எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு நீ ஏமாத்துற ஆளாச்சாமே, அதான் உன்னோட வீட்டுக்காரருக்கும் எந்த பொழப்பும் இல்லைன்னு சொன்னியே, அவரும் வேலை வெட்டிக்குன்னு போகிறதில்ல, உன் குடும்பத்தை நடத்தவே நீ அக்கம் பக்கத்தில் கடனை தான் வாங்கிட்டு இருக்கியான், எல்லாம் விசாரிச்சுட்டு தாம்மா வந்தேன், என்னையும் ஏமாத்திடலான்னு பார்க்குறியா? 2 மாதம் பணத்தை தராமல் இப்படி ஏமாத்திட்டு இருக்கியே, உன்னை சும்மாவா விட்டுட்டு போவேன், பணத்தை எடுத்து வை, இல்லைனா நான் செய்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மா ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்க, அந்த சமயம் அந்த பக்கம் ஒரு வேலையாக வந்த பாண்டியன் இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. என்னது இது, இங்கே மீனாவோட அம்மா கிட்ட எதுக்காக இந்த மயிலோட அம்மா பணம் வாங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வட்டி பணத்தை கொடுக்காம ஏமாத்திருக்காங்கன்னு வேற பேசிட்டு இருக்காங்க, என்னாச்சு, நம்ம சம்மந்தி எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ண பாண்டியன் அங்கே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக பாக்கியத்துக்கிட்ட போகிறாரு. இங்கே பாக்கியம் பாண்டியனை பார்த்த உடனே நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. சம்மந்தி எதுக்காக இந்த நேரம் பார்த்து இங்கே வந்தாரு, நாம வேற இப்படி பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே பாண்டியன் சம்மந்தி கேட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் இருக்காங்க பாக்கியம். ஒரு பக்கம் மீனாவோட அம்மா, இன்னொரு பக்கம் மயிலோட அம்மா, என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும், 2 சம்பந்திங்களும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே என்ன ஏதுன்னு விசாரிக்க பாண்டியன் போக, உடனே மீனாவோட அம்மா பாண்டியனை பார்த்து, வணக்கம் சம்பந்தி, நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க,
இவங்க மயிலோட அம்மா தான், நம்ம சரவணனோட மாமியார். இங்க என்ன பிரச்சனை நடக்குது? 2 பேரும் என்னோட சம்மந்தி. அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் மீனாவோட அம்மாவுக்கு தெரியுது, மூத்த மருமகளோட அம்மா தான் நம்மக்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கின பணத்தை ஏமாத்திரலான்னு வேற பார்த்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு, இந்த விஷயம் எல்லாத்தையுமே பாண்டியன் கிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மீனாவோட அம்மா. அவங்க பொண்ணு மயிலுக்கு ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்தி வைக்க, அவங்க கவரிங் நகையை வாங்க 40,000 ரூபா பணத்தை என்கிட்ட வாங்கினாங்க. 2 மாசம் ஆகுது. வட்டி பணமும் தரல, அசலையும் கொண்டு வந்து குடுக்கல. இப்படி செஞ்சா என்னால எப்படி சம்மந்தி சும்மா விட முடியும்? எங்களுக்கு மட்டும் பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? வாங்கின பணத்துக்கு உண்டான வட்டியை கொடுத்திருந்தா நான் வீடு தேடி வந்து கேட்டிருக்க மாட்டேன்ல. இப்ப கூட பணம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னை ஏமாத்த பாக்குறாங்க. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்க யாருமே இவங்க குடும்பத்தை சுத்தமா நம்பவே இல்லை. அக்கம் பக்கத்துல கூட விசாரிச்ச சம்மந்தி. இவங்க இவங்க ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி பெரிய வசதியான குடும்பம்லாம் இல்லை. அங்க குடும்பம் நடத்துறதுக்கே அக்கம் பக்கத்துல கடன் வாங்கி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லார் மூலமா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, இவங்க கடன் வாங்கினா யார்கிட்டயும் வட்டி பணத்தையோ இல்ல அசலையோ திருப்பி கொடுத்ததே இல்லையா. சரியான ஏமாத்து குடும்பம். இவங்கள நம்பி நான் வேற பணத்தை கொடுத்து இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி மீனாவோட அம்மா பாக்கியத்தை இழுத்து திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாண்டியன் சம்மந்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நான் பெரிய வசதியான குடும்பத்தில் இருக்கேன், என் பொண்ணுக்கு கிலோ கணக்கில் நகையெல்லாம் போட்டு அமிச்சேன், நான் வேற பொய்க்கு மேலே பொய் சொல்லிட்டேன். இந்த மீனாவோட அம்மா மூலமாக எல்லா உண்மையும் பாண்டியன் சம்மந்திக்கு தெரிஞ்சு போச்சே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நடுங்கி போய் நிற்கிறாங்க பாக்கியம். இங்கே மீனாவோட அம்மா சொன்ன உண்மை மூலமாக பாண்டியனுக்கு எல்லாமே நல்லா புரியுது. இந்த பாக்கியம் சொன்னது எல்லாமே போய் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறதுக்காக இந்த தங்கமயிலுக்கு கிலோ கணக்கில் நகையை போடுறேன்னு பொய் சொல்லி ஏமாற்றி 40,000 ரூபா பணத்துக்கு கவரிங் நகையை வாங்கி பொண்ணுக்கு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க எங்களை மட்டும் இல்லை, குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க. இனி இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கோவப்பட்ட பாண்டியன் பாக்கியத்தை பார்த்து, என்னம்மா இதெல்லாம்? உங்ககிட்ட நாங்கள் உங்கள் பொண்ணுக்கு நகையை கொடுங்க, பணத்தை கொடுங்கன்னு யாராவது கேட்டோமா? அப்படிலாம் நாங்கள் எதுவுமே செய்யலையே. அப்படி இருக்கும்போது உங்களால் எதுவும் செய்ய முடியலன்னா அதை எங்ககிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு ரொம்ப பெரிய பில்டப் பண்ணி பந்தா காமிக்கிறதுக்காக, என்னோ பெரிய வசதியான குடும்பம்னு எங்ககிட்ட காமிக்கிறதுக்காக கிலோ கணக்கில் உங்கள் பொண்ணுக்கு நகை போடுறேன்னு ஏமாற்றி 40,000 ரூபாய்க்கு கவரிங் நகைவா வாங்கி போட்டு விட்டுருக்கீங்க. இதை நாங்கள் உங்ககிட்ட கேட்டோமா? அசிங்கமா இல்லை உங்களுக்கு? நீங்கள்லாம் என்னம்மா ஜென்மம்? நீங்கள் மூடி மறைச்ச உண்மை மீனாவோட அம்மா மூலமாக வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல்ல, இப்போ என்ன செய்ய போறீங்க? இங்கே உடனே பாக்கியம் என்ன சொல்லன்னு தெரியாமல், அதெல்லாம் இல்லை சம்மந்தி, ஏதோ வெறும் 40,000 ரூபா பணத்தை தான் நான் கடன் வாங்கியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை சம்மந்தி, நீங்கள் எங்களை தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் இப்போவே தங்க நகை போட தயாராக இருக்கோம். இவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்காதீங்க சம்மந்தி. எங்கள் குடும்பம் பெரிய வசதி வாய்ந்த குடும்பம். எங்கள் வசதி வாய்ப்பு இவங்களுக்கு தெரியாமல் இருக்க போய் தான் மீனாவோட அம்மா எங்களை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது எல்லாமே போய் சம்மந்தி. எங்களுக்கு தோட்டம் துறவுன்னு இருக்கும்போது நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் குடும்பம் நடத்துறதுக்கு வெளியில் கடனெல்லாம் வாங்கணும்? நீங்கள் இவங்களை நம்பாதீங்க. தங்கமயிலை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவள் எவ்வளோ பொறுப்பான பிள்ளை. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மருமகள்லையே தங்கமயில் தான் ரொம்ப பொறுப்பாகவும் அருமையாகவும் குடும்பத்தை நடத்துகிறா. அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாண்டியனுக்கு நல்லாவே தெரியுது, நம்மளை சமாளிக்கிறதுக்காக மயிலோட அம்மா என்னென்னவோ பேசுகிறாங்க அப்படின்ற கோவத்தில், போதும் நிறுத்துங்கம்மா, நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும். எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டீங்களே, எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே, இனி வீட்டு பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான். அதில் கடன் வாங்கின எல்லார்கிட்டையும் பணத்தை கொடுங்க. இப்படி ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பெரிய குடும்பம், ரொம்ப நல்ல குடும்பம்னு நம்பி உங்கள் கூட சம்மந்தம் வச்ச நான் தான் அவமானப்பட்டு போகிறேன். என் மருமக மீனா அப்போவே சொன்ன, அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு அப்புறமா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு. உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையில் நான் விசாரிக்காமல் இருந்தேன். இப்போ மீனாவோட அம்மா மூலமாக நீங்கள் யாருன்னு நல்லாவே எனக்கு புரிஞ்சு போச்சு. இனியும் உங்களை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாது அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் ரொம்ப கோபமாக பாக்கியத்துக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே இந்த விஷயத்த கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாக்கியத்தை ரொம்பவே ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் ஏமாத்திடலான்னு நினச்சிட்டு இருந்த பாக்கியம் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டா. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா பாக்கியத்தை நடு தெருவில் வச்சு நல்லா வெளுத்து வாங்கிட்டாங்க. இதில் இனியாவது அவமானப்பட்டு அடுத்தவங்களை ஏமாத்தாம இருக்காளான்னு பார்ப்போம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் அங்கே பாக்கியத்தை நிற்க வச்சு ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. இங்கே மீனாவோட அம்மா பணம் வாங்க வந்தது மட்டும் இல்லாமல் பாக்கியத்தை பற்றின உண்மையை இங்கே பாண்டியனுக்கு புரிய வைக்கிறாங்க.